ஸோ இப்பொழுது நம்மளுடைய மேடைக்கு வர்றதுக்காக யார் வர போறாங்கன்னா, படிக்காதவன் மாப்பிள்ளை படத்துடைய இயக்குனர் சுராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர். அதான் இங்கிலீஷ் சொல்லுவாங்க, ரைட்? So we welcome you, sir. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चन உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறோம். ஜெனரலா வந்து ஆர்டிஸ்ட்லாம் தான் வந்து ரொம்ப ஃபிட்டா இருக்கணும், பிசிக்கல் மெயின்டெனன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு வருவாங்க. இல்ல, நான் வந்து முதல்ல கேட்க போறது, as a director நீங்க வந்து ஃபிட்னஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கீங்கங்கிறது உங்களோட ரெகுலாரிட்டிலே தெரியுது நீங்க ஓட்டு வரும்பொழுது. சோ அதுக்கான காரணம் என்ன சார்? நான் நல்லா சாப்பிடுவேன், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். சமீபத்தில் ஷூட்டிங்ல ஒரு அடிபட்டுச்சு. ஓகே. அப்புறம் டாக்டர்கிட்ட போனா ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க. சரி, ஆப்ரேஷன் பண்ணாங்க. பண்ணிட்டு இல்ல சார் ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, மறுபடியும் இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னாங்க. விவேக் சார் நம்ம ஃப்ரெண்டு, அவர் சொன்னாரு இல்ல சார் அடுக்கடுக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது, விஜய் பாண்டியன் சார் இருக்காரு, அவரை போய் பாருங்க அப்படின்னாரு. அப்புறம் டாக்டர் போய் பார்த்தோன்னே அவர் சொன்னாரு இல்ல சார் நீங்க எக்ஸசைஸ்லயே உங்களுக்கு குணப்படுத்தலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் இப்ப நான் நடந்து வந்தேன், முன்ன நடக்க முடியாது என்னால, கால் தாங்கி தாங்கி நடப்பேன். டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப நல்லா நடக்க படியேறி வந்திருக்கீங்க. சோ இப்ப கொஞ்ச காலமா நீங்க ஓட்டு வந்துட்டு இருக்கீங்க, ஜிம்ல வொர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு 2 மந்தா வந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன இந்த ஜிம்ல? நிறைய எனக்கு தெரியாது முன்னால எக்ஸசைஸ் எல்லாம், நல்லா சாப்பிட்டு ஷூட்டிங் போறதா இருந்தேன். இப்ப எக்ஸசைஸ் பண்ண அப்புறம் எனக்கு ஒரு சின்ன இது வந்தது, சரி ஓகே உடம்பெல்லாம் கொஞ்சம் தொப்பெல்லாம் இறங்கின மாதிரி இருந்தது. ரெண்டு படத்துலயுமே தனுஷ் ஹீரோங்கிறதுனால அவரோட வயிறை பார்த்தே உங்களுக்கு பொறாம வந்திருக்குல்ல சார்? இல்ல, தனுஷ் நடந்து வருவாரு, நான் நகர்ந்து வருவேன், அவரு பின்னாடியே போயிட்டு இருப்பேன். பட் இப்போ எக்ஸசைஸ் பண்ணதுனால என் உடம்பு நல்லா இருக்கு. கிரேட். ஓகே. அதுக்கு மேல இன்னும் சொல்ல முடியாது. அவரே நல்லா ஃபிட்டா இருக்காரு, வந்து இன்னும் கூடிய விரைவில் அவரே 6 பேக்ஸ் வச்சு அடுத்த படத்துல அவரே நடிப்பாரு. விவேக் சார் வேற அல்லும் பகலுமா 12 பேக்ஸ்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. விவேக் சார் வந்து இடியா மழையா இல்ல வந்து வெயில் காலமா எதுவுமே வந்து அவரை சளைக்க வைக்காது. அப்புறம் விவேக் சார் கூட முருகன் ஒருத்தர் இருப்பாரு, அவரு ஸ்பீச் பண்ணுவாரு, லெமன் ஜூஸ்க்காகவே ஒரு கண்டினியூஸா ஒரு 1/2 hour அவர் பேசுறாரு.